அன்பானவர்களே, இயேசுசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுசாமி மேல எவ்வளவு பாசமா இருக்கிறான்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். இதுல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு பிரியமானவர்களே. மோசே என்ற ஒரு ஆண்டவருடைய பக்தனுக்கு ஆண்டவர் தரிசனமான ஒரு காரியம் இதுல சொல்லப்படுறது. ஒரு வனாந்தரமான இடத்திலே அந்த மோசே ஆடுகளை வைத்து போய் கொண்டிருந்தார் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம போகும்போது கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். முள்ளு செடி எரிஞ்சது. ஒரு முள்ளு செடி எரியுதேன்னு சொல்லி அவன் போய் பக்கத்துல பாக்குறாரு. அந்த மோசே ஆடுகளை வைக்கும்போது வனாந்தரத்திலே அந்த முள் செடியிலே கர்த்தருடைய தூதன், ஏஞ்சல்னு சொல்றோம்ல, அவர் இருக்கிறத பாக்குறாரு. இது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நார்மலா நம்மளுடைய வேலைகளை செய்யும் போது திடீர்னு ஒரு அதிசயமான காட்சி நம்ம கண்ணில் பார்த்தா, இப்பயுமே நிறைய காரியங்களை நம்ம கேள்விப்படும் போது, நம்ம இதில் டிவியில பார்க்கும்போது ரொம்ப அதிசயமா நம்ம பார்க்கிறோம் தானா. அது மாதிரி அது முள்ளு செடி எரியுது, அதுல ஒரு தேவ தூதர் அவர் இருக்கிறார். அதை காரியத்தை பார்த்து, அது மாத்திரம் இல்ல, அந்த முச்செடி எரிஞ்சாலும் அந்த முச்செடி வேகலையும், தீ மலமலன்னு எரியுது. ஆனா அந்த முச்செடி ஒன்றும் ஆகலை. அதுலயே கர்த்தருடைய தூதன் இருக்கிறார். இந்த காரியத்தை பார்த்தோன்னே ஆச்சரியமா இருக்குல்ல, அதிசயமா இருக்கும்ல. அப்ப அதிசயப்பட்டு அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபத்துல வரான். அதிசயப்படுறான். என்னடா அது, செடி வேகல, உள்ள ஒரு ஏஞ்சல் இருக்கிறாரு, இந்த தீல இவ்வளவு ஃபாஸ்டா தீக்கிடுதுன்னு அதிசயப்பட்டு பார்த்து பக்கத்துல வர்றாரு. எப்படின்னு அதை கவனிப்போம்னு எரியிற அந்த இடத்துல அந்த முச்செடி எடுக்கிறதுல கிட்டக்க வர்றாருன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லிட்டு, பின்னாடி கிட்டக்க வரும்போது ஆண்டவர் அந்த கர்த்தருடைய தூதன் இயேசுசாமி அவர் வாழ்க்கையில என்னென்ன திட்டம் வச்சிருக்கிறார். ஒரு பெரிய தலைவனாய் உன்னை உயர்த்துவேன். சாதாரணமா ஆந்தரத்திலே ஆடு மேய்த்து இனி என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இதுதான் என் வாழ்க்கை, பல கஷ்டங்களை சந்தித்த அந்த மோசையை அந்த சூழ்நிலையில கடந்து போகும்போது, எனக்கு இவ்வளவுதான் என் வாழ்க்கை, இனிமேல் வனாந்தரம் தான் என் வாழ்க்கை, இந்த ஆடுகளை வைத்துக்கொண்டு, கொஞ்சம் ஆடுகளை வைத்துக்கொண்டு என் வாழ்க்கை இப்படியே போக போகுது என்று பல கேள்விகளோடு சோர்ந்து போய் அப்படி இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் அதிசயப்படும்படியாய் ஒரு தரிசனத்தை காமித்து தூதனை அனுப்பி அவனோடு கூட பேசுகிறார். உன்னை பெரிய தலைவனை வைக்க போறேன், என் ஜனங்களை எல்லாம் அந்த எகிப்துல இருந்து நீ மீட்டு கொண்டு வரும்படியாய், பெரிய பெரிய ராஜாக்களுக்கு முன்பாக நீ சவால் விடும்படியா, எனக்காய் நீ நிற்கும்படியா உன் கையை கொண்டு நான் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து நான் பலமாய் உன்னோடு கூட இருக்க போறேன் என்று ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை அந்த மோசேக்கு சொல்லுகிறார். ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன், அதைத்தான் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று வசனம் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒருவேளை ஒரு மோசையை போல ஒரு வனாந்தரமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச காரியங்களை, கொஞ்ச வேலைகளை வைத்துக்கொண்டு இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் சூழ்நிலை என்று நீங்கள் ஒரு வட்டம் போட்டு அதற்குள்ளாக போய் கொண்டிருக்கலாம். அது நிமித்தம் யோசித்து கொண்டிருக்கலாம், கடவுள் எனக்கு இவ்வளவுதானே வச்சிருக்கிறாரு, இதுலதானே நான் போனோம் அப்படின்னு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலம் பேசுகிறார். அந்த மோசே அந்த தரிசனத்தை பார்த்து அதிசயப்பட்டான். ஏன் தெரியுமா? அவர் அதிசயமான தேவன். அதனால் நம்மளை அதிசயப்படுத்துகிற தேவன். அந்த காரியத்தை பார்க்கும்போது நம்ம ஆச்சரியப்பட்டுவோம் அவர் செய்யற அதிசயத்தை. அந்த நாமத்தை ஆண்டவர் வைத்து அந்த மோசையை தலைவனாக, அவர் கேட்காதது, அவருக்கு தெரியாதது, அவர் புத்திக்கு எட்டாதது, தகுதி இல்லாததை ஆண்டவர் அவர் கொடுத்தார். ஆண்டவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவார். நான் திக்கு வாங்கி ஆண்டவரே, நான் எப்படி ராஜாக்கு முன்னாடி பேசுவேன், நான் எப்படி ஒரு தலைவனா இருப்பேன், நான் எப்படி அத்தனை லட்சம் ஜனங்களையும் நான் தலைவனா இருந்து அவர்களை வழிநடத்துவேன், என்னால முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ இதை செய்வ, நீ அற்புதத்தை அடையாளத்தை செய்யப்பட, ராஜாக்கள் உன்னை கண்டு பயப்படும்படியாய் நான் உன்னை பெரிய தலைவனாக வைப்பேன் ஆண்டவர் சொன்னார். சொன்னது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் மோசையோடு அப்படியே கூட இருந்து செய்து முடித்தார் என்று சொல்லிக்கிறது. பிரியமானவர்களே, மிக பெரிய தலைவனாய் ஆண்டவர் வைத்தார். இன்று ஏது என் வாழ்க்கை, இந்த வனாந்தரம், எல்லா பக்கமும் எனக்கு வழி இல்லாம இருக்கே, எல்லா வாசலும் அடைபட்ட நிலைமையில நான் தனிமையில் தவிக்கிறேனே, இந்த கொஞ்சம் தான் என் கையில இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு போய்கொண்டு இருக்கிறது என்று நாட்களை நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிற தெய்வம் அதிசயமானவர். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அதிசயமான தெய்வம். உங்களை அதிசயப்படுத்த போறார், உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். அது உங்க புத்திக்கு எட்டாது. ஆண்டவர் வச்சிருக்கிற உங்க திட்டம் அது உங்களுக்கு அறிய முடியாது. அது
அது உங்களுக்கு இப்போது சூழ்நிலையை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது பிரியமானவர்களே. அவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காக இப்போது ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு தலைவனாய் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இது எப்படி ஆகும் என்று யோசிக்காது. அந்த அதிசயமான தேவனை இப்போது நன்றியோடு நீங்க ஆராதிங்க. ஆண்டவரே, என்னால முடியாது. வனாந்தரத்திலே மோசையோடு பேசினீங்களே, அந்த தரிசனத்தை மூச்சு பார்த்து அதிசயப்படுகிறான், கிட்ட வருகிறான். அப்பதான் ஆண்டவர் கிட்ட அவர் நெருங்கி வருகிறார். ஆண்டவர் அதோடு கூட பேசுகிறார். இன்றும் ஆண்டவர் அவருடைய அதிசயம் அப்படிங்கிற நாமத்தை வைத்து நம்மளோடு பேசுகிறார். உங்களை பிரமிக்க பண்ண போகிறார், உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். மிக பெரிய திட்டத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். இயேசு சுவாமி, உங்களுடைய திட்டத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவரிடத்துல உங்கள் வாழ்க்கையை ஒத்துக்கொடு. இந்த வண்ணாந்தரம் கொஞ்ச நாட்கள் தான், இதெல்லாம் மாறி போகும். ஆண்டவர் மிக பெரிய திட்டத்தை உங்களுக்கு வைத்து அதை உங்களுக்கு தெரியாது அறியாது பெருசா உங்க வாழ்க்கையிலே கொடுத்து உங்களை ஆண்டவர் ஆச்சரியப்படுத்த போகிறார். அதை நீங்க பார்ப்பீங்க. நன்றியோட ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற என் தெய்வம் அவர் அதிசயமானவர் என்று அவருடைய நாமத்தை நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கு. மிகப்பெரிய அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் உங்களை ஆச்சரியப்படுத்துவார். நம்பிக்கையோட என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்புள்ள இயேசு சுவாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் இடத்துல வேண்டுகிறோம் சுவாமி. நீங்கள் பேசி நம்முடைய அன்பான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உடைய நாமம் அதிசயம் என்று நீங்க பேசியிருக்கீங்க சுவாமி. நீர் எங்களை ஆச்சரியப்படுத்துகிற தேவன் அப்பா. நீர் எங்களை பிரமிக்க பண்ணுகிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, மோசே அந்த வனாந்தரத்திலே ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கும் போது சுவாமி, ஆண்டவரே, நீங்க இந்த தூதனை அனுப்பி உடைய காரியங்களை எல்லாம் திட்டங்களை எல்லாம் இடத்துல சொல்லி அந்த அதிசயப்பட்ட தேவன், ஆச்சரியப்படுத்தின தேவன், நீங்க சொன்னதை செய்யும் அளவு கைவிடாமல் அவளை நடத்தின தேவன். இன்றும் மனாந்தரமான ஒரு சூழ்நிலை எங்க வாழ்க்கையில் இருக்கிறதே என்று நாட்களை சோர்ந்து போயிருக்கிற இடத்துல நீங்க பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய நாமம் அதிசயம் என்று இந்த பிள்ளைகளை நீங்க அதிசயப்படுத்த பாருங்க, ஆச்சரியப்படுத்த போற பெரிய திட்டங்களை நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. பிள்ளைகளால முடியாது, ஆனால் பேசுகிற தெய்வத்தால் எல்லாம் முடியும். வல்லமையினால இந்த பிள்ளைகளுக்கு நீர் அதை செய்ய முடிக்க போற அன்புக்காய் நன்றியப்பா. இந்த எட்டாத உயரத்தை இந்த பிள்ளைகள் கண்ணார கண்டு உங்களுக்கு நன்றி செலுத்த போற அன்புக்காய் நன்றியப்பா. ஆச்சரியப்படுத்த போற அன்புக்காய் நன்றி. நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் நாங்கள் இயேசு நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.